தீ வச்சு எரிக்கப்பட்ட சில கொஸ்டின் பேப்பர் வசமா சிக்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம காசு கைமாறுறதுக்கான செக்குகள் மாட்டி இருக்கு. இத்தோட சேர்த்து சில மாணவர்களுடைய ஐடி கார்டு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி வேலை பார்த்த ஒரு குரூப் இப்ப போலீஸ்ட மாட்டியிருக்காங்க. இதுவரைக்கும் 13 பேர்த்த கைது பண்ணியிருக்கிறதாக பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரி பத்திரிகை செய்தியா கொடுத்திருக்காங்க. உண்மையிலே நீட் பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சா இல்லையா? யார் இந்த 13 பேர்? இந்த 13 பேர்த்த எதுக்காக பொருளாதார குற்றப்பிரிவு கைது பண்ணிருக்கு? இதுக்கு பின்னாடி திரைமறைவுல என்ன நடந்திருக்கு? இது குறித்து பத்திரிகை செய்திகள் தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க? நீட் பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 35 மாணவர்களை கார்ல தனியா ரகசியமா கூட்டிட்டு வந்து ஒரு ஸ்கூலோட ஹாஸ்டல்ல வச்சு சில பேரங்கள் அவங்கள்ட்ட பேசப்பட்டிருக்கு. இந்த பேரத்துல ஈடுபட்ட மிக முக்கியமான ஒரு ஆர்கனைஸ்டு குழு, அந்த குழுவினுடைய தலைவன் ஏற்கனவே டிஆர்பின்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்ல பேப்பரை லீக் பண்ணதுல மாட்டிருக்கான். அவன் இந்த வேலையை செஞ்சிருக்கான் அப்படிங்கிற தகவலை பத்திரிகை செய்திகள் சொல்றாங்க. யார் அந்த 35 மாணவர்கள்? யார் இந்த ஆர்கனைஸ்டு குரூப்? இந்த குரூப் எப்படி இது மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு? இதுவரைக்கும் காவல்துறை சார்பாகவும் இந்த தேர்வை நடத்திட்டு இருக்கக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சார்பாகவும் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு? கடந்த 10 ஆண்டுல ஏறத்தாழ இந்தியால 15 மாநிலத்துல 41 எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இது சாதாரண எக்ஸாம் பேப்பர்ஸ் கிடையாது. ஸ்கூல் காலேஜ் சேர்றதை தாண்டி அரசு வேலையில போய் சேர்றதுக்கான பரீட்சைகளுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. எந்தெந்த மாநிலத்தில் லீக் ஆயிருக்கு? இதுல கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் யாரு? இதுவரைக்கும் அவங்க மேல என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நீட் எக்ஸாமா இருக்கட்டும், ஐஐடி எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல எய்ம்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இது மாதிரி மிக முக்கியமான மாணவர்களுக்கான பரீட்சை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிஆர்பின்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம், போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், ஜூனியர் லெவல் இன்ஜினியர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், இது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், இது மட்டும் இல்லாம ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு, இது மாதிரி பல பரீட்சைகள்ல தொடர்ச்சியா பல மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், ராஜஸ்தான், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு பல மாநிலத்துல தொடர்ச்சியா எக்ஸாம்கள்ல முறைகேடு நடந்துகிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக புது சட்டத்தினூடாக ஸ்ட்ரிக்டான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணப்படுமா படாதா? ஏன் இந்தியால கடந்த 10 வருஷத்துல இது மாதிரியான பரீட்சைகள்ல தொடர் கோல்மால்கள் நடந்துகிட்டு இருக்கு? இது முழுக்க முழுக்க யாருடைய தப்பு? இதனால கடந்த 10 வருஷமா மிக மோசமா பாதிக்கப்பட்டது யாரு? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். கடந்த மே 5ஆம் தேதி இந்தியா முழுக்க நீட் எக்ஸாம் நடந்தது. ஏறத்தாழ 22 லட்சம் மாணவர்கள் வந்து அந்த நீட் எக்ஸாம்ல பங்கு பெற்றாங்க. இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 4750 சென்டர்ஸ் வந்து இந்த நீட் பரீட்சை நடத்தினாங்க. இந்தியாவில் ஏறத்தாழ 500க்கும் அதிகமான நகரங்களில் வந்து நடத்தப்பட்டது. இது நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நேரடியாக மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மத்திய அரசாங்க கல்வி நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்குமே பரீட்சை நடத்தக்கூடிய குரூப். இந்த டீம் தான் வந்து பரீட்சை நடத்துவாங்க. இவங்க தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, இவங்க தான் இவாலுவேட் பண்ணுவாங்க, இவங்க தான் ரிசல்ட் அறிவிப்பாங்க. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் பார்த்தீங்கன்னா கடந்த மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடத்துறாங்க. இந்த நீட் எக்ஸாம் நடந்த அந்த அன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ண விஷயம் என்னன்னா, நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இது எங்க லீக் ஆயிருக்கு, யாரால லீக் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பத்திரிகையும் சரி போலீஸும் சரி உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பீகார்ல பாட்னா பகுதியில் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியால ஒரு குரூப் வந்து இந்த நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து பரபரப்பா பேசப்பட்டது. ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா பீகார் போலீஸ் தான் இந்த இஷ்யூ வந்து கையில் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் கிட்ட வந்து இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு இப்போ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 9 நாள் ஆயிடுச்சு. இந்த 9 நாள்ல பல திடுக்கிடும் விஷயங்களை இந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்து ஒரு செய்தியை தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் ஏறத்தாழ 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த 13 பேர்த்த கைது செய்யும் போது அவங்கள போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல கைது பண்ணிருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக்கு தொடர்புடையவங்க அப்படின்னு. அப்படி கைது பண்ண இடத்துல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, தீ வச்சு கொளுத்தப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சில கொஸ்டின் பேப்பர், சில பேப்பர்ஸ், அது இந்த பரீட்சைக்கு ரிலேட்டடான விஷயம் தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அங்க மாட்டின இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது போஸ்ட் டேட்டட் செக் அப்படிங்கிறாங்க. அதாவது தேதியை தள்ளி போட்டு கையில கொடுக்கப்பட்ட செக். அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, பணம் கைமாறினதுக்கான செக் ஆதாரங்கள் சிக்கி இருக்கு. இதைத்தான் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. பட் ஆனா போலீஸ் தரப்பு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்த 13 பேர்த்த கைது பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. இதுல தொடர்புடையவங்க சொல்லி ஒரு 35 மாணவர்களை வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெண்டு தரப்பு. ஒன்னு, முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றதுக்காக தொடர்ச்சியா பாடுபட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு கேங். இந்த கேங் இந்தியா முழுக்க இருக்கு. இந்தியாவில் எல்லா மாநிலத்தில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வேலை வாய்ப்பு எக்ஸாம், நம்ம ஊர்ல டிஎன்பிசி நடக்கிற மாதிரி, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பேப்பரை அவுட் பண்ணி லீக் பண்ணி பல கோடியை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைஸ்டு குழு செயல்படுது. அதே மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு குழு, அந்த குழுவினுடைய தலைவர் பேரை கூட சில பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க. அவன் ஏற்கனவே பீகார்ல நடந்த, அந்த பீகார் மாநிலத்துக்குன்னு சில பரீட்சை நடக்கும் பாத்தீங்களா, குறிப்பா பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் பீகார்ல நடந்த டிஆர்பி எக்ஸாமோட 3rd லெவல், இந்த பரீட்சைகள்ல எல்லாமே பேப்பரை லீக் பண்ணது, கொஸ்டின் பேப்பரை வித்து மாட்டிருக்காங்க. இவன் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கோடையும் தொடர்புள்ள ஒரு ஆள்னு சொல்லப்படுது. இது ஒரு தரப்பு. இந்த தரப்பினுடைய வேலையே என்னன்னா, எங்கேயுமே ஒழுங்கா பரீட்சை நடத்தக்கூடாது, கொஸ்டின் பேப்பரை திருடி பிளாக்ல வித்து பல நூறு கோடி லாபம் பார்க்கக்கூடிய ஒரு குழு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த பேப்பர்ஸை வாங்கி இதனூடாக முறைகேடா பரீட்சை எழுதி திருட்டுத்தனமா டாக்டர் வேலைக்கு போறது, திருட்டுத்தனமா அரசு வேலைக்கு போறது, அது மட்டும் இல்லாம ஐஐடி ஐஐஎம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல மாணவர்களா திருட்டுத்தனமா உள்ள போய் குற ஒரு குரூப். ரெண்டுமே கிரைம் குரூப்ஸ் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் திருடி வித்து காசு சம்பாதிக்கிறவன் மட்டும் கிரிமினல் கிடையாது. இதை பயன்படுத்தி, இதை காசு கொடுத்து வாங்கி இதை பயன்படுத்தி டாக்டர் ஆகிறதுக்காக உள்ள போறான் பாத்தீங்களா ஒரு மாணவன், அவனும் ஒரு கிரிமினல் தான். இப்போ ஃபர்ஸ்ட் செட்டப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் குறித்து தகவல் வெளி வந்துருச்சு, இந்த கேங் ஏதோ பண்ணிருக்கு அப்படின்னு. ரெண்டாவது, இதுல தொடர்புடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 35 பேருக்கு மேல மார்க் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் இதுல ஈடுபட்டு இருக்காங்களான்னு இதுவரைக்கும் போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, ஆனா மார்க் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த மாணவர்களை பாத்தீங்கன்னா பீகார்ல பல பகுதிகளில் இருந்து கார்ல ரகசியமா கூட்டு வந்து ஒரு ஸ்கூல்ல தங்க வச்சிருக்காங்க. இதுல பேரண்ட்ஸும் அடக்கம். இந்த குழு இருக்கு பாத்தீங்களா, மாணவர்கள் பிளஸ் பேரண்ட்ஸ் பிளஸ் அந்த கேங், இந்த மூணுமே இதுல மாட்டி இருக்கு. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீகார்ல இந்த பாட்னா பகுதியில லேர்னர்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல், லேர்னர்ஸ் பிளே ஸ்கூல், இங்க தான் இந்த மாணவர்களை வந்து பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே அசெம்பிள் பண்ணி சில டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எகனாமிக் அஃபென்ஸ் விங் வந்து இது குறித்து பல செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட அறிக்கையா கொடுத்திருக்காங்க. அது குறித்து என்டிடிவி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாருமே வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 35 பேர்த்த இந்த ஸ்கூல்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவலை அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்தியாவினுடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இந்த நீட் பரீட்சை நடத்தக்கூடிய அமைப்பு இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த லீக் ஆகல, எந்த பேப்பர்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப இவங்க தரப்புல இருந்து லீக் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் தரப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் லீக் ஆனதுக்கான போதிய ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த கைது நடவடிக்கை, இந்த குரூப் அங்க அசெம்பிள் ஆனது, இது எல்லாத்தையும் மறுக்கல. அவங்க இது குறித்து அறிக்கையில தெளிவா சொல்லி இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணிருக்காங்க. இப்ப பேப்பர் லீக் ஆகல அப்படின்னா இந்த 13 பேர்த்த ஏன் கைது செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு விடையளிக்க வேண்டியது போலீஸ் தரப்பு தான். உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சா லீக் ஆகலையா, யார் இந்த கேங்கு, இந்த 35 பேர் நோட் பண்ணப்பட்ட மாணவர்கள் யாரு, 13 பேர் கைது செய்யப்பட்டவங்க யாரு, அந்த போஸ்ட் டேட்டட் செக்னு சொல்லக்கூடிய அந்த செக் யார் பேர்ல இருக்கு, யார் கையெழுத்து போட்டிருக்காங்க, எந்த பேங்க், என்ன டீட்டெயில், இது மட்டும் இல்லாம அங்க தீயில எரிக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் என்ன, இது குறித்தான மொத்தத்துக்கும் விளக்கத்தை கொடுக்க வேண்டியது போலீஸ் தரப்பும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட தரப்பும். ஏன்னா இது வந்து 22 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை சார்ந்தது. நீட் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு மாணவனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறான்னு நமக்கே தெரியும். இன்ஃபேக்ட் நீட்டே நடக்க கூடாது, இந்த நீட் எக்ஸாமை நடத்துறதே தப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஏன்னா தமிழ்நாட்டில் அனிதா அப்படிங்கிற அரசு பள்ளியில் படித்த மாணவி 1200க்கு 1170க்கு மேல வாங்கியும் நீட் எக்ஸாம்ல கட் ஆஃப் பத்தாம அவங்களால டாக்டர் ஆக முடியாதனால சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதை நம்ம சூசைட்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் a மர்டர்னே சொல்லணும். ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்னா, இட் இஸ் an institutional murder, ஒரு நிறுவனம் செய்த கொலைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட புதுசா ஒரு பரீட்சையை கொண்டு தகுதி கிகுதின்னு சொல்லி, இப்படி இருந்தா தான் டாக்டர் ஆக முடியும், அப்படி இருந்தா தான் டாக்டர் ஆக முடியும்னு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணி அவங்கள மன உளைச்சலை ஏற்படுத்தி அவங்கள பாஸ் பண்ண விடாம பண்ணி அவங்க சாகடிக்கிறத நாம தற்கொலைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு விதமான கொலை தான். கொலை அப்படிங்கிறது நேரடியாக ஒரு மனுஷன் கத்தி எடுத்து குத்துனாவோ துப்பாக்கி எடுத்து சுட்டா மட்டும் கொலை கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூக அமைப்பு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் நம்மளை எதை நோக்கி தள்ளுதோ, ஒரு தற்கொலை நோக்கி தள்ளினா கூட அது நம்மளுடைய சுயேட்சையான தற்கொலை கிடையாது, அது ஒரு வகையில புற அழுத்தங்கள் செய்யக்கூடிய ஒரு கொலை தான். அதனால தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல அனிதாவினுடைய இறப்பு இங்க ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிச்சு. அது இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளா மாறுச்சு. இது மட்டும் இல்லாம இந்த வருஷமே பாத்தீங்க அப்படின்னா நீட் பரீட்சைக்கு பிறகு மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. தொடர்ச்சியா நீட் எக்ஸாம் வந்ததுக்கு பிறகு பல மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டே இருக்கிறதுனால
நீட் எக்ஸாமை வைக்க கூடாது, அது தப்பு. அந்த நீட் எக்ஸாம் ஒழுங்கா நடந்திருக்கா அப்படின்னா அதுவும் ஒழுங்கா நடக்கல, அது ஒழுங்கா நடத்த முடியல. ஏன்னா அங்க பல சர்ச்சைகள் வருது. 2021 பாத்தீங்கன்னா பரீட்சை ஆரம்பிச்ச சில நேரத்தில் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப்ல பரவன செய்தி வெளியே வந்துச்சு, பத்திரிகை சொன்னாங்க, சில பேர் கைது செய்யப்பட்டாங்க, என்கொயரி நடந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பீகார்ல பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி நாளே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த பரீட்சையினுடைய சீரியஸ்னஸ் பயன்படுத்தி பல கோடி ரூபாய் லாபம் பார்க்கறதுக்காக ஒரு குழு என்ன பண்றாங்க, இது மாதிரியான ஃபோர்ஜரி வேலைகள்ல தொடர்ச்சியா ஈடுபடுறாங்க. இதுல அல்டிமேட்டா பாதிக்கப்படுறது யாரு? நீட் எக்ஸாம் எழுதி பாதிக்கப்படுறது மாணவர்கள் தான். ஒரு சில மாணவர்கள் பண்ணக்கூடிய ஃப்ராடுனால லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கிறாங்க. 22 லட்சம் மாணவர்கள் இந்த வருஷம் எழுதியிருக்காங்க. அதுல எவ்வளவு மாணவர்கள் பெரிய கனவோட இருப்பாங்க, நான் ஒரு டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகிறது சின்ன வயசுல இருந்தே கூட அந்த பசங்களுக்கு கனவா இருந்திருக்கலாம். அந்த கனவுக்காக உட்கார்ந்து உழைச்சு படிக்கிறாங்க. இப்போ 9வது 10வது இருந்தே பசங்க நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்குது. அந்த மைண்ட் செட்டப்பே கிரியேட் பண்றாங்க. இப்போ இருந்தே நீ ஒரு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக, ஒரு நபராக, ஒரு டாக்டர் ஆகக்கூடிய ஆளா நீ மாறணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை டார்ச்சர் பண்ணி தான் பேரண்ட்ஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு வகையில் சமூகத்தால ஒரு புற அழுத்தம் தொடர்ச்சியா கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த புற அழுத்தத்துக்கு குடும்பங்கள் வந்து விதிவிலக்கு கிடையாது. அம்மா அப்பா பையன் நீட்ல பாஸ் பண்ணி டாக்டர் ஆனா தான் பெருமை, நீ நீட்டை நோக்கி நகரணும் ஒரு புற அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது குடும்பத்துக்குள்ளே நடக்குது, சமூகத்துக்குள்ளே நடக்குது. ஏற்கனவே அவன் இந்த பிரஷர்ல இருக்கான். இந்த லட்சணத்துல கொஸ்டின் பேப்பர் லீக்னு கேட்டா அவன் நெஞ்சே வெடிச்சிடும். இது ஒரு மாணவன் 2 மாணவன் கிடையாது, 22 லட்சம் மாணவன் எழுதியிருக்கான். சரி, இது மாதிரியான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது இந்தியாவில் முதல் முறையான்னு கேட்டா கிடையாது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு அதிர்ச்சியான கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வழக்கமாக எழுதுவாங்க. அதுல ஒரு கட்டுரையில ரொம்ப தெளிவா 2-3 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இந்தியாவில் 15 மாநிலங்கள்ல ஏறத்தாழ 41 பரீட்சைகள்ல கொஸ்டின் பேப்பர் பிரச்சனை நடந்திருக்கு. அதாவது ஏதோ ஒரு வகையில ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 41 எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்கூல் எக்ஸாமோ இல்ல காலேஜ் எக்ஸாமோ கிடையாது. போலீஸ் ரெக்ரூட்மெண்ட், ஸ்டாஃப் செலக்ஷன் ரெக்ரூட்மெண்ட், டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட், இது மாதிரி அரசு வேலைக்கு போறதுக்கான பரீட்சைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பரீட்சைகள்ல ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியா டுடே இன்னும் விரிவா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மிக முக்கியமான கொஸ்டின் பேப்பர் லீக் குறித்து அவங்களே எழுதியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்ல நடந்த மிகப்பெரிய ஊழல். அது வந்து ப்ளூடூத்தை பயன்படுத்தி, மொபைல் போனை பயன்படுத்தி, டெக்னாலஜியை பயன்படுத்தி மாணவர்கள் வந்து எப்படி எல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அதனூடாக பரீட்சையில பாஸ் பண்றதுக்கான வேலைகளை ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணிச்சுங்கிறது குறித்து எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஐஐடி ஜேஇஇல நடந்த ஃப்ராட். இது எல்லாத்தோட அதிர்ச்சியான விஷயம்னா 2018 ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் போர்டில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி பஞ்சாயத்து ஆனது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எய்ம்ஸ்ல நர்சுகள் ரெக்ரூட்மெண்ட்ல நடந்த பிரச்சனை. எய்ம்ஸ் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம். அங்க நர்ஸா வேலைக்கு போறதுக்கு அரசாங்கம் பரீட்சை நடந்தது. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி நடந்த ஃப்ராட். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல கடந்த 2024 வந்து டிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சு. அதுல மிகப்பெரிய ஃப்ராட் நடந்து ஏறத்தாழ 44 பேர் கைது பண்ணிருக்காங்க. அப்ப இந்த கைது, இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றது அப்படிங்கிறது எதர்ச்சியா நடக்கிற விஷயமோ, யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யக்கூடிய விஷயமே கிடையாது. இட் இஸ் an organized crime work. இது வடிவமைக்கப்பட்ட, திட்டமிட்டு ஒரு குழுவால் தொடர்ச்சியா செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதைத்தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வெளியே சொல்றாங்க. 15 மாநிலத்துல 41 பரீட்சைகள் கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொல்றாங்கன்னா, ராஜஸ்தான்ல மாநிலத்தில் நடந்த டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம். அது மட்டும் இல்லாம போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம். போலீஸ் வேலைக்கு உள்ள போறவன் ஃப்ராட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் திருட்டுத்தனமா ஏமாத்தி போலீஸ் வேலைக்கு போனா அவன் என்ன லட்சணத்துல போலீஸா இருப்பான். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழல். அந்த மாநிலத்துக்கான காவல்துறையை தேர்வு செய்யறதுக்காக நடந்த பரீட்சையில கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. கொஸ்டின் பேப்பர் வெளியே விற்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், ராஜஸ்தான், கர்நாடகா, ஜேஎன்கே, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த எல்லா மாநிலத்திலையும் இது மாதிரி காவல்துறை சார்ந்த பரீட்சைகள்ல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அங்க பாத்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதி, அங்க முழுக்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலையாட்கள், அதாவது ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா ஆளுகளை, அதுல ஃப்ராட் நடந்திருக்கு. அது எல்லா டீடைல் வெளியே வந்துச்சு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து என்ஜினியரிங் ரெக்ரூட்மெண்ட், அதாவது என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜூனியர் என்ஜினியரிங் லெவலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுக்கு வேலைக்கு எடுப்பாங்க. அதுக்கு தனி பரீட்சை வைப்பாங்க. அந்த பரீட்சையில் ஃப்ராடு. இது மாதிரி தொடர்ச்சியா இந்தியாவில் பல மாநிலங்கள்ல, அதான் சொல்றாங்களே 15 மாநிலங்கள்ல முக்கியமான அரசு பதவிகள், நீங்க டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது ஆசிரியரா வேலைக்கு சேரக்கூடிய ஒருத்தன் ஃப்ராடு பண்ணி கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி ஒரு திருட்டு கும்பலோட சேர்ந்து கொஸ்டின் பேப்பர் திருட்டுத்தனமா வாங்கி பரீட்சை எழுதி அவன் பாஸ் பண்ணி போனானா அவன் உண்மையிலே நல்ல வாத்தியாரா இருப்பானா, இல்ல அவன்கிட்ட படிக்கிற மாணவர்கள் தான் ஒழுக்கமா வளருவாங்களா, இல்ல அவங்க நல்லதை கத்துக்குவாங்களா கெட்டதை கத்துக்குவாங்களா? பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி உள்ள போறதுக்கு முன்னாடியே ஃப்ராடு. அந்த ப்ராசஸையே கிரிமினல் ஆக்டிவிட்டி மூலமா ஒரு வாத்தியார் போறான். அடுத்தது பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதை பார்த்தா தான் நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. நீங்க உத்தரப்பிரதேசல இந்த கேஸ் மிகப்பெரிய கேஸா மாறிச்சு. போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல நடந்த ஃப்ராடு, அதே மாதிரி என்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் நடந்த ஃப்ராடு. அரசாங்கத்தினுடைய பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா ரெக்ரூட் ஆகி உள்ள போகக்கூடிய என்ஜினியர் இப்படி ஃப்ராடு பண்ணி உள்ள போனான்னா அவன் கட்டடம் கட்டுறான் இல்லையா,
அது எப்படி நல்லதா இருக்கும்? இல்ல அவன் ஒரு எப்படி வந்து ஒரு நல்ல கான்ட்ராக்டுக்கு நல்ல ப்ராஜெக்ட் கொடுப்பான்? காசை வாங்கிட்டு தான் கொடுப்பான். பரீட்சை எழுதி அரசு உத்தியோகத்துக்கு போகும்போதே ஃப்ராட் பண்ணி கிரிமினல் கூட கான்ட்ராக்டை வச்சுக்கிட்டு உள்ள போறவன் எப்படி இந்த அரசு மெக்கானிசத்தை பாதுகாப்பான்? அப்போ இது மாதிரி நடக்கக்கூடிய ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் இது மாதிரியான உயர்கல்வி படிப்புக்கு போற மாணவர்கள்ட்ட நடக்கக்கூடிய ஃப்ராடா இருந்தாலும் சரி, படிச்சு முடிச்சுட்டு அரசு உத்தியோகத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க இடத்துல நடக்கக்கூடிய இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஃப்ராடா இருந்தாலும் சரி, இந்த எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை நடத்துறது யாருன்னா இந்த அரசு அதிகாரிகள் தான். இந்த அரசு அதிகாரிகள் முறையா தேர்வு செய்யப்படலை அப்படின்னா ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் பியூரோக்ரசியே ஒரு தப்பான வழியில தான் போகும். ஏற்கனவே அரசு துறை சார்ந்தவன் லஞ்சம் வாங்குறான், எந்த வேலையுமே அரசாங்கத்தில் நடக்கிறது கிடையாது, முழுக்க முழுக்க லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது பொது புத்தியில பதிஞ்ச ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில ரெக்ரூட் ஆகி போகும்போதே, அதாவது வேலைக்கு சேரும் போதே ஒரு கிரிமினல் குரூப்போட சேர்ந்து கொஸ்டின் பேப்பர் திருடி அதனோடாக பாஸ் பண்ணி போறான்னா என்ன ஆகும்? இந்தியாவினுடைய அரசு இயந்திரங்கள் ஒட்டுமொத்தமா கரப்ட் ஆகி சீரழிஞ்சு வீணா தான் போகும். இதுல இன்னொரு கேள்வி நமக்கு என்ன வருது அப்படின்னா, இது மாதிரியான முறைகேடுகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. சிபிஐ வழக்கு பதிவு பண்றாங்க. இந்தியாவினுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், அதாவது பொருளாதார குற்றப்பிரிவும் ஆய்வு நடத்தி சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே ஸ்டேட் போலீஸே உள்ள போய் இது மாதிரியான ஃப்ராடுகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே முழுசா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு தனி பாடியை உருவாக்கணும். நீங்க ஸ்டேட் போலீஸா இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருக்கட்டும், இப்படி இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் ஊழல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊழலை தடுப்பதற்காக சிறப்பு விங்குகள் உருவாக்கப்படணும். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிறப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கு, பப்ளிக் எக்ஸாமினேஷன் பில் 2024. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரியான ஃப்ராடுகளை மாற்றவங்களுக்கு ஏறத்தாழ 2 to 10 வருஷம் வரைக்கும் தண்டனை, 1 கோடி ரூபாய் ஃபைன் சொல்றாங்க. இதுல கிரைம் பண்ணக்கூடியவன், ஆர்கனைஸ் கிரைம்ல ஈடுபடக்கூடியவனுக்கான சட்டங்கள், தண்டனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த பரீட்சையா இருந்தாலும் முறையா நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான நிர்வாக உறுதித்தன்மை தேவை. அது இல்லை அப்படின்னா இந்தியாவில் ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதன் போய் எக்ஸாம் எழுதி அரசு உத்தியோகத்துக்கு போறதே ஒரு பெரிய விஷயமா மாறிடும். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்காக இருக்கட்டும், இல்லை கொஸ்டின் பேப்பர் லீக் சம்பந்தமான செய்திகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பீதி அடைய வச்சிடும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி பல ரீ எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த ரீ எக்ஸாம் உடனே எல்லாம் நடத்த முடியாது, 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஏற்கனவே அவன் 4 வருஷம் 5 வருஷமா உட்காந்து ஒரு பரீட்சைக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் வேற லீக் ஆயிடும், அதுக்கு அவன் பணம் செலவு பண்ணி படிக்க வேற செஞ்சிருப்பான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே பரீட்சை 2 வருஷம் தள்ளி வச்சா அந்த 2 வருஷம் அவன் படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு ஒரு செலவாகும். பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு செலவாகும். அரசாங்கம் இந்த பரீட்சையை திருப்பி வேற நடத்தணும், அதுக்கு ஒரு பெரிய செலவாகும். இது மாதிரி ஒரு சிலவங்க பண்ணக்கூடிய கிரிமினல் ஆக்டிவிட்டியால ஒட்டுமொத்தமா இந்தியாவில் பல லட்சக்கணக்கான மாணவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா பாதிப்பு ஏற்படுத்துறாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வரக்கூடாது, இவங்கெல்லாம் உண்மையிலேயே தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பேப்பர் லீக் குறித்து இன்னும் சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரப்படணும். குறிப்பா இந்த பரீட்சையை நடத்தக்கூடிய மாநில அரசாங்கங்கள் அதனுடைய நிர்வாக கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா செயல்படணும். இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் இஷ்யூ பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் பெருசா இல்லை. குறிப்பா தமிழ்நாடு, கேரளாவில் இங்கே நடக்கூடிய டிஎன்பிசியோ இங்கே நடக்கக்கூடிய மற்ற எக்ஸாமில் ஃப்ராடு நடந்ததாக எந்த செய்தியும் வரல. நீங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆய்வில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளாவை பற்றி எந்த செய்தி இல்லை. தெலுங்கானா இருக்கு, கர்நாடகாவில் கூட ஒரு சில இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஆல் ஓவராக இந்தியா முழுக்க இது மாதிரியான பரீட்சைகளில் எந்த ஃப்ராடுமே நடக்கக்கூடாது. அதுக்கான சிறப்பு சட்டங்களை மாநில அரசாங்கமே கொண்டு வரணும். மாநில அரசாங்கமே கொண்டு வந்து அவங்க நடத்தக்கூடிய பரீட்சைகளாக இருக்கட்டும், இல்லை அவங்க கண்காணிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்தப்படணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நீட் எக்ஸாம் நடக்கும்போது மாணவர்களை துன்புறுத்துற மாதிரி நீங்க வந்து ஷாலை கழட்டுங்க, கழுத்தில் காதில் இருக்கிறத கழட்டுங்க, கையில் இருக்கிறத கழட்டுங்க, நீங்க ட்ரெஸ்ஸை கழட்டி பார்க்கறது, அங்கே கழட்டி பார்க்கறது, இங்கே கழட்டி பார்க்கறது, ஒரு மாணவர்களை ரொம்ப 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 அநாகரிகமாக நடத்துகிற வேலையை வந்து தொடர்ச்சி அவங்க செய்கிறாங்க. மாணவர்களை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ குறியா இருக்கீங்க, ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு குரூப், அந்த குரூப் பார்த்தீங்கன்னா அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஆட்களே இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுறதுக்கு துணை போகிறாங்க. பெரிய அமௌண்ட், கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாணவனுக்கு 30 to 50 லட்சம் ரூபா வரைக்கும் இது மாதிரியான நீட் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பருக்காக கொடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதாவது பாருங்க, ஒருத்தர் 30 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் கொடுத்து நீட் கொஸ்டின் பேப்பர் திருடி பரீட்சை எழுதி டாக்டராய் அவனை கிளிக்கவா போறான், அவன் ஊரையே நாசம் தான் பண்ணுவான். இதுக்கு முழுக்க பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை பார்க்கறது யாரு? அரசு அதிகாரிகள். ஏதோ ஒரு வகையில அரசு பதவிகளில் உட்கார்ந்துகிட்டு இந்த பரீட்சை நடத்தக்கூடிய மைய குழுவோட ஏதோ ஒரு வகையில தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இது மாதிரியான ஃப்ராடு வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய சென்டர்ல போய் பார்த்தா மாணவர்களை குற்றவாளியா நிக்க வச்சு அதை கரெக்ட் இதை கரெக்ட்னு சொல்லி அவங்களை டார்ச்சர் பண்றது, பரீட்சை எழுத போறதுக்கு முன்னாடி உளவியலா அவனை சிக்கலுக்கு உட்படுத்துறது. ஏற்கனவே அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு
அவனுக்கு அந்த பரீட்சை எழுதவே விருப்பம் இல்லை, வேற வழி இல்லாம பேரண்ட்ஸோட தாக்கம், அரசாங்கம் அந்த பரீட்சை நடத்துங்கிற கடுப்புல அவன் பரீட்சை எழுதிட்டு இருக்கான். அங்க சென்டர்ல போய் நிக்க வச்சுட்டு நீங்க வந்து அதை காமி இதை காமின்னு அந்த மாணவரை பயங்கர டார்ச்சர் பண்றது. இங்க தப்பு பண்ணவன் தப்பிக்கிறான். பரீட்சை எழுத போறக்கூடிய குழந்தைகள் மிக மோசமா ட்ரீட் பண்ணப்படுறாங்க. இது நிறுத்தப்படணும். இது மட்டும் இல்லாம வர்ற அரசாங்கம் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கான சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்து இது குறித்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணா மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்க முடியும். இதை வரக்கூடிய அரசாங்கங்கள் செய்யுமா செய்யாதா அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வியே. வர ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட போகுது. 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 3 கட்ட தேர்தல் இருக்கு. இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்து இன்னும் சில நாள்ல அறிவிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யார் பிரதமர் இல்ல எந்த கட்சி ஆட்சி செய்ய போகுது அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரியும். வரக்கூடிய அரசாங்கங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை, இந்த அரசு வேலைகளுக்கு செல்லக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும், இல்ல டாக்டர், என்ஜினியரிங் இது மாதிரியான படிப்புக்கு போறக்கூடிய, அதாவது ஐஐடி, நீட், எய்ம்ஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இது மாதிரியான பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், இவங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிற மாதிரி இந்த பரீட்சைகள் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் கரெக்டாகவும் நடத்தணும். அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு.